தர்மபுரி இளவரசன் மரணத்துக்கு காரணம் என்ன என்பது குறித்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஆய்வு செய்த டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் தயாரித்த பிரேத பரிசோதனை அறிக்கை இளவரசனின் தந்தையிடம் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது நீதிமன்ற செய்தியாளர் பிரகாஷ் தொலைபேசி வாயிலாக அளிக்கும் தகவல்களை கேட்கலாம். இளவரசன் மரணம் தற்கொலையா கொலையா என்று நிரூபிப்பதற்காக அந்த பிரேத பரிசோதனையில் சந்தேகம் இருப்பதாக குறிப்பிட்டு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையில் ஒரு மருத்துவ குழுவை கொண்டு மறு ஆய்வு செய்யப்பட்டது. அந்த மறு ஆய்விலும் தீர்வு காணப்படாத நிலையில்தான் புதுடில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையை சேர்ந்த 3 தடயவியல் துறை மற்றும் பிரேத பரிசோதனை நிபுணர்களை கொண்டு இந்த இளவரசனின் உடல் மீண்டும் மறு பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வி தனபாலன் மற்றும் சி செல்வம் ஆகியோர் உத்தரவிட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி அன்று இந்த மறு பிரேத பரிசோதனை தர்மபுரி அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. அந்த தர்மபுரி அரசு மருத்துவமனையில் இந்த மாதம் 5ஆம் தேதி முதல் தர்மபுரி அரசு மருத்துவமனையில் கடந்த 5ஆம் தேதி முதல் குளிர் சாதன பெட்டியில் பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த அந்த இளவரசன் உடல் கடந்த 13ஆம் தேதி மதியம் 2 மணி வாக்கில் மீண்டும் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. எய்ம்ஸ் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் பரத்வாஜ், சுதீர்குமார் குப்தா மற்றும் அவருடன் இணைந்த மில்லோ தாபின் என்ற மற்றொரு டாக்டர், இவர்கள் 3 மருத்துவர்களும் இணைந்து இந்த மறு பிரேத பரிசோதனை செய்திருக்கிறார். அவர்கள் தற்போது அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த பிரேத பரிசோதனை அறிவிப்பு வழங்கப்பட்டு அது தருமபுரி மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை இளவரசனின் தந்தையான இளங்கோவருக்கு அளித்திருக்கிறார். இந்த பிரேத பரிசோதனையில் என்ன அவர்களது கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு என்றால், முழுவதுமாக மறு பிரேத பரிசோதனைக்கு இந்த உடலை உட்படுத்தியிருக்கிறோம். அனைத்து விதமான உடல் உறுப்புகளும் சோதிக்கப்பட்டிருக்கிறது. ரத்தம் எவ்வளவு வெளியே வந்திருக்கிறது, அது போன்ற தலையில் தான் பலமான அடிபட்டிருக்கிறது. மேலும் அவரது இடது முன்னங்கையில் பிராக்சர்கள் இருக்கிறது என்றும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை தெரிவிக்கிறது. அவர்கள் முடிவான தங்களுடைய கருத்தை தெரிவிக்கும் போது, ஒரு கனமான பொருள் தலையில் அடிப்பதனால் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் குழுவின் அறிக்கை, அதே நேரத்தில் ரயில் மோதுவதாலும் இந்த மண்டையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்து அதே நேரத்தில் ரயில் மோதுவதாலும் இது போன்ற தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அந்த மருத்துவ குழுவின் மறு பிரேத பரிசோதனை அறிக்கை தெரிவித்தது.